வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா குவிக்கா பண்ணக்கூடிய 1 pot ஓட்ஸ் கிச்சடி பண்ண போறோம். இதுல பருப்பு, நிறைய காய்கறி, ஓட்ஸ் சேர்த்து பண்றதுனால கம்ப்ளீட் மீலா இருக்கும். இதுல புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், நிறைய ஃபைபர், கொஞ்சம் கார்போஹைட்ரேட், சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். ஜென்ரலா நம்ம ஓட்ஸ்ல ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் அதுல ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஆனா நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய மெத்தட்ல பண்ணோம் அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு இல்லாம நல்லா கிரீமியா ரிச்சா இந்த கிச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இல்லாத இந்த டேஸ்டியான ஓட்ஸ் கிச்சடி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒருவேளை டைம் இல்லை அப்படின்னா வெந்நீர்ல 10 நிமிஷம் ஊற வச்சா கூட ஊறிடும். பருப்பு 1/2 மணி நேரத்துல நல்லா ஊறிடுத்து. ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலா எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் நெய்யும் கலந்து நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் நம்ம பைத்தம்பருப்பு அளந்து வச்சோம் இல்லையா, அதே கப்ல 2 கப்பு நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கணும். 2வது கப்பு. 2 நிமிஷத்துக்கு ஓட்ஸை நெய்யில ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால சில சமயம் ஓட்ஸ் சாப்பிடும்போது ஒரு மாதிரி குழன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இருக்கும். நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். 2 நிமிஷத்துக்கு ஓட்ஸை நல்லா வதக்கியாச்சு. நான் ஒரு பச்சை மிளகாயும் 1/2 இன்ச்சு இஞ்சியும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். மற்றபடி நம்மகிட்ட இருக்கிற காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பீன்ஸ், கேரட், கொடமிளகா, ஃப்ரோசன் பீஸ், இது எல்லாத்தையும் இந்த ஓட்ஸ்ல சேர்த்துடலாம். ஒரு தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துருவோம். நம்ம ஊற வச்சிருக்கிற பைத்தம்பருப்பை தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்க்கிறேன். இது சேர்க்கறதுனால ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்ல பாவ் பாஜி மசாலாக்கு பதிலா கொஞ்சம் கரம் மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. நம்ம பைத்தம்பருப்பு அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 6 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இதுல சேர்த்துக்கலாம். நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் மூடியை மூடிட்டு 2ல இருந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடியை திறந்துடலாம். பாருங்க, பர்ஃபெக்டா வெந்திருக்கு. கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. பொடி பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் தூவிப்போம். மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ஓட்ஸ் கிச்சடி பாருங்க, கன்சிஸ்டன்சி, டெக்ஸ்டர் எல்லாமே எவ்வளவு பர்ஃபெக்டா வந்திருக்கு. இது பிசு பிசுன்னு இல்லாம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். மிக்ஸ்டு வெஜிடபிள் ஓட்ஸ் கிச்சடியை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இந்த ஒரு கிச்சடி பண்ணாலே போதும், இது ஒரு கம்ப்ளீட் மீலா இருக்கும். நம்ம பைத்தம்பருப்பு சேர்த்ததுனால புரோட்டீன் கிடைச்சிரும். காய்கறிகள் நிறைய சேர்த்திருக்கோம், இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம். நமக்கு பிடிச்ச காய் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஓட்ஸ் கிச்சடி சூப்பரா ரெடி ஆயாச்சு. கன்சிஸ்டன்சியும் டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். அருமையா இருக்கு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட இதுல ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லவே இல்லை. நல்லா கிரீமியா இருக்கு. காய்கறிகள் எல்லாம் சேர்த்து பண்ணதுனால நல்லா டேஸ்டா இருக்கு. நம்ம காரத்துக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கோம். அதுக்கு பதிலா மிளகாய் பொடியும் தனியா பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக பாவ் பாஜி மசாலா கொஞ்சமா சேர்த்திருக்கேன். அது ரொம்ப நல்லா வாசனையா சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த பாவ் பாஜி மசாலா சேர்த்து பாருங்களேன். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவும் வேணும்னே இல்லை, நிறைய காய்கறி நம்ம ஆல்ரெடி இதுல சேர்த்திருக்கோம். இந்த டயட் ரெசிபியா நம்ம எடுத்துக்கிறதா இருந்தா ஒரு தயிர் பச்சடி நம்ம தொட்டு சாப்பிடலாம், இல்ல சுட்ட அப்பளத்தோட கூட நம்ம சாப்பிடலாம். இது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. டயட்டுக்காகவே இல்ல, நார்மலா நம்ம ஏதாவது ஒரு நாளைக்கு டிஃபரெண்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஓட்ஸ் கிச்சடி நம்ம தாராளமா பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நிறைய காய்கறிகள் சேர்த்து இந்த ஓட்ஸ் கிச்சடி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.